உயிரிப்ப மனசிப்ப தரிகட்டா. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இன்னொரு பாட்டு. வா வாத்தியார் அப்படின்ற படத்துலேருந்து உயிர் பத்திக்காம அப்படின்ற பாட்டு. சந்தோஷ் நாராயணன் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு கண்ணாடி போயின்னு ஒரு பயங்கரமான பாட்டு கொடுத்தாரு. இந்த பாட்டுலேயும் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. நான் கேட்கவே இல்லை, இன்னும் ரொம்ப பிஸியாக இருந்தேன். 14th ரொம்ப பிஸியாக இருந்தேன். இப்போ தான் நான் கேட்குறேன் ஃபஸ்ட் டைம். என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் பேசலாம். கண்ண சுத்தி ஒளிச்சா 100 கத்தி, முத்தம் வச்சு முடிச்சா பாலம் கட்டி, உன்னை சுத்தி வர்றத வேலை வெட்டி, தேனு தொட்டி ஏமானு குட்டி. அசத்தி ஒருத்தி நிறுத்தி அணத்தி வனத்தி கொளுத்தி அழுத்தி நகர்த்தி கடத்தி அகத்தி கெடுத்தா கெளுத்தி ஏரா காலம் அத வருத்தி வருத்தி ஒரு பூக்காலம் அத தொடுத்தா பொருத்தி ஒரு பெண் மேல பழி சுமத்தி சுமத்தி நான் கைதானே என்ன உனக்குள் நிறுத்தி உயிர் பத்திக்காம விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கிக்காம தரமாட்டாளோ திரு உடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ. சுத்தி ஒளிச்சா 100 கத்தி, முத்தம் வச்சு முடிச்சா பாலம் கட்டி, உன்னை சுத்தி வர்றத வேலை வெட்டி, தேனு தொட்டி ஏமானு குட்டி. அடுத்தென்ன கலவரம் உண்டாகிடுமோ, உள்ளானுக்களில் கலப்படம் என்றாகிடுமோ, பேஸ் கிட்டத்தட்ட காதல் வந்து உச்சக்கட்ட போதை தந்து நெத்தி பொட்டில் முத்தம் வைக்க நேரம் வந்தாச்சோ. வாடி மொத்தமா உன்னை கேட்டா குத்தமா, பார்த்து பாயும் ரத்தமா சொந்தத்தோட சந்திப்போமா. ஆத்திரன் தொட்ட விரல் பட்டா காத்துல விட்ட ஒரு சிட்டா, பால் பழம் தட்ட இறக்கட்டா நில குழையுது இவன் நிழலத்தான் பார்த்தா. தூத்தலா வந்து இறங்கிட்டா பார்த்தரே ஒரு படிக்கட்டா, உயிரிப்ப மனசிப்ப தரிகட்டா. கண்ண சுத்தி ஒளிச்சா 100 கத்தி, முத்தம் வச்சு முடிச்சா பாலம் கட்டி, உன்னை சுத்தி வர்றதே வேலை வெட்டி, தேனு தொட்டி ஏமானு குட்டி. உயிர் பத்திக்காம விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கிக்காம தரமாட்டாளோ திரு உடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ. விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கிக்காம தரமாட்டாளோ திரு உடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட் சில் அந்த மாதிரி ஒரு வைப் கிடச்சிது. நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சந்தோஷ் நாராயண் கிட்ட பிடிச்சதே அதுதான். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவரோட சாங் ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்கும். கேட்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். யூஸ்வலான மியூசிக் மாதிரியே இருக்காது அவரோட மியூசிக் கேட்குறதுக்கு எனக்கு. ப்ளஸ் அவர் நிறைய எப்படி சொல்கிறது, மறந்து போன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி
எடுத்துகிட்டு வந்து வைப்பார். ஜிவி பிரகாஷும் அதை அடிக்கடி பண்ணுவார். பட் இவர் சந்தோஷ் வந்து அதை ரொம்ப நீங்கள் கூர்ந்து எல்லா பாட்டையும் கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சவுண்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவரோட பாட்டிலே. அந்த எந்த பாட்டு எடுத்தாலும் அவர் அந்த சாங் ஸ்ட்ரக்சர் அந்த சவுண்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிங்க, புரியும். பாட்டு வந்து எழுதுனது வந்து விவேக், பாடினது வந்து விஜய் நாராயணன், ஆதித்யா ரவீந்திரன், அப்புறம் சந்தோஷ். பேஸ் கிட்டார் நான் சொல்லியிருந்தேன் நடுவில் நவீன் நேப்பியர்னு ஒருத்தர் வாசிச்சிருக்காரு. எலக்ட்ரிக் கிட்டார் ஆதித்யா ரவீந்திரன் வாசிச்சிருக்காரு. சிந்த் அடிஷ்னல் சிந்த் வந்து ஆதித்யா ரவீந்திரன். ஃப்ளூட் வந்து சந்தோஷ் நாராயணன். எப்பவுமே ஃப்ளூட் அவர் தான். மற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் கார்த்திக் மாணிக்க வாசகம். இந்த படத்தில் வந்து ஆப்வியஸ்லி கார்த்தி அப்புறம் கிருத்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. நலன் குமாரசாமியோட டைரக்ஷனில் வர படம். கிருத்தி ஷெட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. கார்த்தியோட லுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு தெரில ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் மூணுமே கலந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப திரும்ப கேட்கலாம். ஃபன் சாங். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக அதை பிடிச்சிருந்தா அதையும் சொல்லுங்கள். இந்த படத்து மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னு அதையும் சொல்லுங்கள். இந்த ரியாக்ஷன் ரிவ்யூக்கான ஃபீட்பேக் ஏதாவது இருக்குது, இல்லை நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும், ஏதாவது படங்கள், ட்ரெய்லர், டீசர்ஸ், சாங்ஸு ஏதாவது நான் பண்ணாமல் விட்டுட்டேன், அது அட்டென்ஷன் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அதையும் சேர்த்து பண்ணிவிடுவோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை